இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கல்யாணத்தை முடிச்சு என் பிள்ளைய பொண்ணும் மாப்பிள்ளையுமா ஜோடியா இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டு போற நேரத்துல என் பிள்ளை எப்படி ஒத்தையா நிக்குது. அப்படியே முருகா, உனக்கு கண்ணே இல்லையா? தங்கச்சியோட சேர்ந்துகிட்டு நாடகம் ஆடிவிட்டு நீங்க வந்து முருகனை கூப்பிடுதியா? இதுக்கு உனக்கு அந்த முருகன் தோண நம்பனே, உன்னையே நம்பனே, என் குடும்பத்தை காப்பாத்துவனு உன்னையே நம்பனே. என்ன செஞ்சுட்ட? என் குடும்பத்தை என்ன செஞ்ச? உன் காலடியிலேயே காலம் பூரா கடந்தன. இப்ப என்ன செஞ்சிருக்க? தங்கச்சிகள் என்ன செஞ்ச? என் குடும்பத்தை எப்படி நாதி எடுத்து நிக்க வச்சிருக்கிய? உனக்கெல்லாம் ஒரு கயிறு, கோயில் கோயிலா போய் கட்ட கயிறு. காலம் பூரா உன்னையே நம்பி இருந்தனே, என்ன கைவிட்டல கைவிட்டல. நீ நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டல. இனி எதுக்கு உன்னை நான் நம்பனா? எதுக்கு நீ இந்த வீட்டுல இருக்கிற? இனி யாரும் என்ன நம்ப மாட்டேன். எவனும் தவல. இந்த வீட்டுல எந்த சாமியும் சாமி இனி இந்த வீட்டுல ஏதாச்சும் ஒரு சாமிக்கு விளக்கேத்துறது பூஜை பண்றது செஞ்சீங்க, உங்களுக்கு கருமாதி பண்ணிவிடும். ரத்னா பாவம் ஓய், அவ ஒரு தப்பும் பண்ணாதவ. அவளுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு? தலையில எழுதி வச்சவன் தப்பா எழுதி வச்சுட்டா சார்வால். வேற என்னத்த சொல்ல? ஆரம்பத்துல நான் அவளை பாடாப்படுத்தி வச்சேன். அதுக்கப்புறம் அந்த சைக்கோ வெங்கடேசன் கடைசியா ஒரு நல்லவன், நெசமாவே அவளை நேசிக்கிறவன், அவன் கழுத்துல தாலி கட்டிட்டான்னு நிம்மதியா இருக்கிறப்ப அவனே இப்படி பண்ணிட்டு நிக்கானே. அவ என்னையா பாவம் செஞ்சா? சார்வால், அறிவளவன் இந்த கொலையை செஞ்சிருப்பாருன்னு நீங்க நம்புறீங்களா? மனசு அவன் செய்யலன்னு சொல்லுது. ஆனா போலீஸ்ல ட்ரைனிங் எடுத்திருக்கிற இந்த அறிவு அவன் பண்ணிருக்கவே கூடாதுன்னு சொல்லுது. அவன் பண்ணாம இருந்தா நல்லதுன்னு சொல்லுது. இப்ப நான் என்னத்தல செய்ய? நான் பேசுனா உன் அம்மா கோவப்படுவா. நீ போய் பேசு, எப்படியாவது அவளை தேத்துடா. இல்லன்னா பட்டினி கிடந்து அவளுக்கு ஏதாவது ஆயிட போகுது. தப்பு ஏன் மேலதான் பாட்டி. நான் போய் என்னத்த பேச? ஏதாவது பேசுடா. அவளும் பாவம் தானே. 10 வருஷத்து பகை ஆரம்பிச்ச கணக்க தீர்க்க முடியாத வெறுப்புல இருக்கா. எப்படியாவது பேசி அவளை சமாதானப்படுத்துறா. போ. போ. அம்மா, தப்பு முழுக்க என் மேலதான். என் ஃப்ரெண்ட்ஸை நம்பி இல்லம்மா. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, போன்னு சொன்னா போக மாட்டேன். யாரா நீ? என் வீட்டுக்காரரை விட நீ என்ன பெரிய இவனா? இது நான் இவரோட சாவுக்கு கேட்ட வேலை. உன் அப்பா தானே இவரு. இத கூட உன்னால செய்ய முடியல. அம்மானு கூப்பிட வந்துட்டியா? சாரிமா. மகனு கூட பார்க்க மாட்டேன், கொன்னுட போறேன். போயிடு. என் கண்ணு முன்னாடி வந்துடாத. போயிடுன்னு சொல்லிட்டேன்.
இப்படி பண்றாளேடா. பாட்டி, அம்மாவோட ஆத்திரம்லாம் அப்பா சாவுக்கு பழி வாங்க முடியலையேன்னு தானே. அதுக்காக தானடா இன்னும் திதி கொடுக்காம இருக்கோம். நான் பாத்துக்கிறேன் பாட்டி. அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி தான் பழி வாங்கணுமா என்ன? வேற மாதிரி கூட பழி வாங்கலாம். அது என்ன மாதிரின்னு எனக்கு தெரியும். என்னடா பண்ண போற? என்னமோ பண்ண போறேன். ஆனா நான் செய்யற காரியம் என் அம்மாவுக்கு நிம்மதியை கொண்டு வரும். எங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். அவ்வளவுதான். இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னீங்க. ஆனா எங்க அம்மா நடத்தி வச்சுட்டால. இனிமே உங்களால என்ன செய்ய முடியும்? அந்த சிவபாலனுக்கே இப்ப புடிச்சு போய் தானே தாலி கட்டினா. அவங்கள முதல்ல சேர்த்து வைக்க வேண்டியது உங்களோட கடமை. அத்த, நம்ம உள்ள போவோம். நான் தான் அடிச்சுக்கிறேன். என்னையா நீங்க? மதனி, என்னாச்சு உன் தம்பிக்கு? உன்னை கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் உன் கூட வாழ்ந்தான் இல்ல, அதனால தான் அவனையும் அவன் பெல்ட்டால அடிச்சுக்கிறான். அவன் தலையெழுத்து என்ன பண்றது? பாக்கியா, இது கல்யாணமே கிடையாது. ஏன் சம்மந்தம் இல்லாம அது எது நடந்தாலும் அது செல்லாத. இது ஒன்று சொல்லுதே நல்லா கேட்டுக்க. எம்புட்டு வருஷமானாலும் சரி, எம்புட்டு யுகமானாலும் சரி, என் மக சிவபாலன அந்த வீராவோட சேர்த்து வைக்க விட மாட்டேன். ஐயோ, ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சா இது? ஆமாட்டே, அப்படித்தான் பேசுவேன். என்ன மீறி அந்த வீரா இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சா சத்தியமா இதே இடத்துல நான் நாண்டுகிட்டு சாவேன். இது ஓமேல சத்தியம், சத்தியம், சத்தியம். டேய், கோவப்படலாம், அதெல்லாம் தப்பு இல்ல. கோவம் மனுஷனோட இயல்பு. ஆனாலும் கொஞ்ச நேரத்துல அடுத்து நாம என்ன செய்யணும்ங்கறத யோசிக்கணும்டா. இப்படியே இடிஞ்சு போய் நின்னா என்ன ஆவறது? அடுத்து என்ன செய்ய சொல்லுத? அதான் எல்லாம் நாசமா போச்சே. தோர்கல எவ்வளையோ ஒத்திய கொலை பண்ணிட்டு அந்த ரத்த கரையோட வந்து இவ கழுத்துல தாலி கட்டுதான். கழுத்துல கட்ட தாலியோட ஈரம் காயறதுக்குள்ள போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது. இவ கழுத்துல தாலியே கட்ட மாட்டேன்னு சொன்னவன் கடைசி நேரத்துல இவ கழுத்துல தாலியை கட்டி ஏன் கழுத்தை அறுத்துட்டா. அதுவும் சொந்த அத்தை மயன். இவங்களெல்லாம் நம்பி நாசமா போய் நிக்கிதோமே. இதுக்கப்புறம் போய் என்னத்தை யோசிக்க சொல்லுத? எல்லாத்துக்கும் ஒரு காரணம். தேவையில்லாம நீ என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. இதுல எல்லாத்துக்கும் கூட்டு உனக்கும் இருக்கு. 6 பேச்சையும் கேட்கிற நிலைமையில நான் இப்ப இல்ல. என்ன அறிவு கொலை பண்ணிருப்பான்னு நம்புறியான்னு? அறிவு கொலை பண்ணல, நீ எப்படி நம்புத? நிச்சயமா அவர் கொலை பண்ணிருக்க மாட்டாருன்னு.